அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்ம உபதேசம் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைவது எப்படி? நிரந்தரமான விடுதலை. இதை பற்றி இன்று முழுமையாக பார்ப்போம். எல்லா மனிதர்களுக்குமே இந்த கடன் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. முதல் விஷயம், கடன் எதற்காக வாங்குகின்றோம்? கடன் எதற்காக முதல்ல வாங்கணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. கடன் ஒரு சரியான வழி அல்ல. அது மிகப்பெரும் ஒரு தொல்லையாகத்தான் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கடன் வாங்குறதுக்கான மூல காரணமே ஆசையினால் தான் கடன் வாங்க தூண்டுகின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று சிந்தித்தால் நிச்சயமாக கடன் வாங்க முடியாது. இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, உடுத்த உடை, தேவைகளை மட்டும், வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் சிந்தித்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ இயலும். கடன் வாங்குவதும் தவறு, கடன் தருவதும் தவறு, கடன் கொடுப்பதும் தவறு. இந்த கடன் வாங்குறதுக்கு அடிப்படையாவே ஆசைதான் மூல காரணமாக இருக்கின்றது என்பதை நான் சொல்கின்றேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கி எதை செஞ்சாலும் நிம்மதி வராது, திருப்தி வராது. முதல் விஷயம், கடன் வாங்கின உடனே அடுத்த செகண்ட் நமக்கு என்ன இழக்க போறோம்? நிம்மதி இழந்துரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கடனுடைய மூலமே ஆசைதான். இந்த கடனை வாங்கின பிறகு இந்த மனசு சும்மாவே இருக்காது. அடுத்த ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் ஒரு வருதுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கால்குலேஷன் பண்ணுவீங்க. நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலை சார்ந்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுப்போம். கடன் வாங்கின பிறகு இந்த மனசு சும்மா இருக்கான்னு பாருங்க, சும்மா இருக்காது. அடுத்து யோசிக்கும். ஒரு முறை கடன் வாங்கி பழகிட்டோம்னா கடன் வாங்கிக்கிட்டே இருக்குது. கிரெடிட் கார்டு அதுக்கு மேல. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது விடவே முடியாது. பிகேம் அடிக்ஷன். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தேவைகள் எதுவோ அதற்காக நாம் பொறுமையாக உழைப்பதுதான் நல்லது. அவசர அவசரமா கடன் வாங்கி என்ன பண்ண போறோம்? சும்மாதான் வந்து நிற்கும். மாசமான தேதி பிறந்தா இஎம்ஐ கட்டுறதுல லைஃப் போயிடும். இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கின்றார்கள். வேலை இழப்பு நிறைய போயிட்டு இருக்கு. இஎம்ஐ கட்டியாகணும், என்ன பண்றது? நிம்மதி போயிடும். இப்ப ஸ்டேபிளான ஒரு ஜாபோ ஸ்டேபிளான ஒரு விஷயமோ இப்ப இல்லாம சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணு புரிஞ்சுங்க. உங்கள் தேவைகள் எதுவோ இந்த கடன்கிற வேலையை டிக்ஷன்ல இருந்து எடுத்துருங்க. முத என்ன தேவையோ அதை உழைச்சி ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு செய்யணும். இதை டிஃபால்ட்டா மாத்துங்க.
நான் சொல்றது கொஞ்சம் நல்லா உள்வாங்க. இதுக்கு பேர் டிஃபால்ட் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். என்னதான் கொரோனா வந்தாலும் சரி, என்னதான் லாக்டவுன் வந்தாலும் சரி, 3 வேளை மனிதன் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டு பழக்கமானவங்களுக்கு சொல்றேன். பசிக்கு உணவு குடுத்து தான் ஆகணும். அதுல காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மெடிசின்ஸ் குடுத்து தான் ஆகணும். இதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதே போல தான் நம்முடைய டிஃபால்ட் கான்ஷியஸ்ல நமக்கு என்ன தேவையோ அதை நான் சம்பாதித்து சேவிங்ஸ் பண்ணியோ சம்பாதித்து அதை செய்வேன் என்பதையும் டிஃபால்ட்டா மாத்திட்டோம்னா கடன்கிற ஒரு விஷயமே வாழ்க்கையில் இருக்காது. அதுக்கு தகுந்தாப்புல பேங்க் பேலன்ஸை நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சுக்குங்க. இது உணர்வு சார்ந்த விஷயம். உங்க உணர்வுல கடன்கிற விஷயத்தை டிராப் பண்ணிட்டு இனி என் வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் என்ன தேவையோ நான் உழைத்துதான் தீருவேன். அதற்காக ஒர்க் பண்றது, அதற்காக சிந்திக்கிறது அப்படிங்கிறத நோக்கி இயங்குனீங்கன்னா புத்திசாலித்தனமும் புத்தியும் அறிவும் அதிகரிக்கும். கடன் மிக பெரும் ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு மனிதனுடைய உத்வேகத்தை, புத்திசாலித்தனத்தை தூண்டாமல் அதை சப்ரஸ் பண்ணக்கூடிய வழிதான் கடன். ஆசையினால் வருவது கடன். தேவைக்கு மட்டும் சிந்திக்காது. தேவைக்கு அதிகமாகவே சிந்திப்பதனால தான் கடன் வாங்குறதுக்கு காரணம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். கடன்கிற சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். கடன்கிற சப்ஜெக்டே இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? டிஃபால்ட்டா ப்ரீ பிளான் பண்ணியே ஆகும். நம்ம எதிர்கால வாழ்க்கை பற்றி சிந்திக்கும் தன்மை அதிகரிக்கும்ங்கிற நானு. உங்களுடைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். சிந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்ப என்னன்னா இது ஒரு லூப் ஹோலா மாறிடுது. இது ஒரு ஹோலா இருக்கு. நம்முடைய லைஃப்ல இது மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான் கடன். கடன் வாங்குவதற்கு அடிப்படை காரணம் ஆசை. சரி, இந்த கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நான் ஆசைன்னு சொல்லிட்டேன். ஆசைனா என்ன? உணர்ச்சி முடிச்சின் தொகுப்பு. பரபரன்னு நிதானத்தை இழக்க செஞ்சு அவன் வீடு கட்டிட்டான், நம்ம உடனே கட்டி ஆகணும். அட கட்டுற பத்தி தப்பு இல்ல, கடன் வாங்காம கட்டு. மாதம் பிறந்தா கட்டும் போதுதான் தெரியுது என்ன ஆயிடுது. அப்போ ஒரு அமௌண்ட் போயிடும், கமிட்மெண்ட் அதிகமாகும். இங்க அப்ப லோடு அதிகமாயிடும். கடன் வாங்குவதற்கு அடிப்படையாக உள்ளுக்குள் இருந்து தூண்டுவது உணர்ச்சி முடிச்சுகள் தான். எமோஷனல் இம்பேலன்ஸ் தான் காரணம். அதான் ஆசை என்று சொல்கின்றேன். அது இருப்பதனால தான் நிதானத்தை இழந்து தவறான முடிவுகளை எடுக்க தூண்டுகின்றது. ஒரு கடன் பிரச்சனை தீர்வதற்கு முதல் விஷயம் என்ன தெரியுமா தேவை? கடன் பிரச்சனை எதனால உருவாச்சு என்பதை மூலமாக இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சிருந்து விடுதலை அடைவதுதான் முதல் வேலை. நீங்க இதை விட்டுட்டு கடன் அடைக்க முயற்சி பண்ணோம்னா இன்னும் அடுத்த தவறான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கு இந்த உணர்ச்சி முடிச்சு. அதனால உள்ள இருக்கு இருப்பு.
இந்த நான் என்கின்ற அகங்காரம் என்று நான் சொல்லக்கூடிய உணர்ச்சி முடிச்சின் தொகுப்பு. அதுதான் ராங் டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கு. அதோடைய பிரதிபலிப்பு தான் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது. ஆசை. சரிங்க சாமிஜி, வாங்கின கடன் எப்படி ஃபர்ஸ்ட் அடைக்கிறது? முதல் விஷயம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த உணர்ச்சியினால் நீங்க ஆசையில சிக்கி கடன் வாங்குனீங்களோ, அத முதல் கவனிச்சு, அத முதல் டிராப் பண்ண கத்துக்குங்க. முதல் விஷயம், அடுத்த கடன் வாங்க மாட்டேன்னு முதல் சங்கல்பம் எடுங்க. முதல் கடன் அடைக்கிறதுல முதல் சின்சியர் ஆகுங்க. இந்த உணர்ச்சி முடிச்சுகள் நான் சொல்லக்கூடிய இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு தியானங்கள் இருக்கின்றது. சரியான தியானத்தை செய்யும்போது நிச்சயமாக உணர்ச்சி முடிச்சு உடையும். சாமிஜி, தியானத்தோட வழி வேற வழின்னு கேட்காது. நிச்சயமா வேற வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா அந்த தியானம் வெறும் சிம்பிளான தியானங்கள் தான். இது நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இந்த டெம்ப்டேட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த டெம்ப்டேஷனே உணர்ச்சி முடிச்சு தான். அது உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிறனால தான் அது மேனிஃபெஸ்ட் ஆயிட்டே இருக்கு லைஃப்ல. அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால தான் அது ரொம்ப டீஃபால்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த உணர்ச்சி முடிச்சவங்களோட தியானங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமா லிபரேட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நிதானம் வந்துரும். இந்த உணர்ச்சிகள் தொந்தரவு பண்ணாம இருக்கும்போது தான் நீங்க தெளிந்த சிந்தனை எடுத்து மூவ் பண்ண முடியுங்கிற நான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். கடன் வாங்குவதற்கு எது உங்களுக்குள் உங்களை தூண்டியதோ அந்த உணர்ச்சி முடிச்சுதான் மூல காரணம் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற டெசிஷன் எடுங்க முத. அதை நோக்கி நகர வேண்டும். அதுக்கு சில தியானங்கள் இருக்கின்றது. அதை கற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய உணர்ச்சி முடிச்சுகள் உடையும். தெளிந்த சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையில் அந்த கடனை அடைக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸோட புத்திசாலித்தனத்தோட ஒர்க் பண்ணி அதை சரி செய்ய இயலும். இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் சொல்வது, முதலில் கடன் இனி வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று சங்கல்பமிடுங்கள். இப்போ ஒரு சங்கல்பம் எடுத்துருங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன். முதலில் கடனை அடைப்பதற்கான வேலையை துவங்குங்கள். இரண்டாவது விஷயம், வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள். ஆசையை நோக்கி செல்லாதீர்கள். பேருக்காக வாழ்றது, புகழுக்காக வாழ்றது, இது எல்லாம் கடனை நோக்கி எடுத்து செல்லும். கௌரவத்துக்காக வாழ்றது, இது எல்லாம் கடனை நோக்கி தான் எடுத்து செல்கின்றது. தேவைக்காக மட்டும் வாழுங்கள். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்யுங்கள். இதுவே வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்று சொல்கின்றேன். நீங்கள் எல்லோரும் கடன் இல்லாமல் உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைந்து ஆனந்த உணர்வு லயமாய் ஆனந்தத்திலிருந்து வாழ்க்கையை ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நிறைவோடு வாழுங்கள். எல்லோருக்கும் ஆனந்த நிறைவு பொங்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.